ஹலோ வியூவர்ஸ், உங்கள் கோலப்பாட்டி பேசுகிறேன். உங்களுக்கெல்லாம் என்னோடய போன வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் பேசுகிறத நீங்கள் சப்டைட்டிலில் பார்க்கணுன்னா கேப்ஷன் ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் முதல் வீடியோவில் பார்த்த 7 கோலத்தில் ஒரு கோலத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வரையலாம்னு பார்க்கலாம். ரெடியா வியூவர்ஸ்? ஒரு பென்சில், ஒரு பேப்பர், ஒரு இரேசர் எடுத்துக்கிட்டிங்களா? சரி, நாம் வரைய போகிற கோலம் இதுதான். பார்க்க கஷ்டமாக ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி இருக்கா? நிச்சயமாக இல்லைங்க. ஒரு சின்ன ட்ரிக் தான், ஈஸியாக வரைஞ்சிடுவீங்க. முதல்ல 5க்கு 1ன்னு புள்ளியை வச்சுக்கோங்க. அப்படி புள்ளி வைக்கும்போது ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் இடையில் ஈக்குவலாக ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கோலத்தோட அப்பியரன்ஸ் அழகாக இருக்கும். இப்போது கீழே உள்ள 5வது புள்ளியில் இருந்து நான் போடுற மாதிரி ஒரு நேர் கோடு போட்டு பாம்போட ஒரு தலை மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து ஆரம்பிங்க. ஆரம்பித்த புள்ளிக்கு மேலே இருக்க புள்ளியில் ஒரு சின்ன வளைவு இது போல் கொடுத்து நடுப்புள்ளியை மேலே வச்சு தாண்டுங்க. மேலே 2வது வரிசையில் இருக்கிற 3 புள்ளிக்கிட்ட போய் 2 புள்ளியை மட்டும் இப்படி கவர் பண்ணி கீழே இழுத்து இடதுபுறம் உள்ள வரிசையில் இருக்கிற முதல் புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்திடுங்க. திரும்ப ஒரு பாம்போட தலைவு போல் ஒரு வளைவு கொடுத்து ஏற்கனவே நான் சொன்னது போல் வளைச்சு 4 பக்கமும் அதே போல் போட்டு இப்படி முடிங்க. இந்த கோலத்தை ஒன் ஷாட் கோலம்னு கூட சொல்லலாம். எப்படி இருந்தது வியூவர்ஸ்? செம்ம ஜாலியாக இருந்துச்சுல்ல? எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க பாருங்கள். இதை போட உங்களுக்கு தேவை ஒரு நிலையான கவனம், அதாவது ஃபோக்கஸ். அப்புறம் ஒரு சின்ன மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன், அதாவது ஒரு சின்ன கணக்கு, அவ்வளவுதான். கோலத்தை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 4 பாம்பு 4 டைரெக்ஷனில் இருக்க மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. இருக்கா? திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணும்னு ஆவலை தூண்டுதா உங்களுக்கு? இந்த கோலத்தை நீங்கள் ஒரு சின்ன வாசல் அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாசலில் கூட ஈஸியாக போட்டுடலாம். நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வரைஞ்ச ஒரு கோலத்தை ஃபோட்டோ எடுத்து போடுங்க. ஆவலோடு காத்துட்ருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி இன்னும் நிறைய கோலம் பழகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கீழே இருக்க சின்ன பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. திரும்பவும் வாங்க, கோலம் பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.